டிவியின் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். தீபாவளிக்கு முன்பாகவே ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அரிசி வழங்கப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். அரசு மருத்துவமனையில் துப்புரவு தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம், பணி நீட்டிக்க வலியுறுத்தல். பெண்ணை நிர்வாணமாக வரச்சொல்லி பணம் கேட்டு மிரட்டல், வாலிபர் கைது. முத்தியால்பேட்டையில் சிறுவன் மாயமானதால் பதட்டமடைந்த போலீசார், பூங்காவில் மீட்டு தாயிடம் ஒப்படைப்பு. இனி விரிவான செய்திகள். தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அரிசி விநியோகம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் உலக சுற்றுலா தின விழா கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் உலக சுற்றுலா தின விழாவின் தொடக்க விழா புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட மாநாட்டு கூடத்தில் நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் பலர் இந்த விழாவில் தொடங்கி வைத்தனர். இந்த விழாவில் புதுச்சேரி அமைந்துள்ள சித்தர் ஆலயங்கள், பீடங்களின் தகவல் கையேட்டை கவர்னர் கைலாஷ்நாதன் வெளியிட முதலமைச்சர் ரங்கசாமி பெற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சித்தர் சுற்றுலா பயண நிகழ்ச்சியை கவர்னரும் முதலமைச்சரும் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். முன்னதாக விழாவை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, உலக நாடுகளில் உள்ள அனைத்து உணவுகளும் கிடைக்கின்ற மாநிலமாக புதுச்சேரி திகழ்வதாகவும், ஆன்மீகம் மற்றும் அமைதி நிறைந்த பூமி என்பதால் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு விரும்பி வருவதாகவும் கூறினார். புதுச்சேரியில் உள்ள பொதுமக்களுக்கு இலவச அரிசி வழங்க ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் டெண்டர் விரைவில் விடப்பட்டு தீபாவளிக்கு முன்னதாக அனைத்து ரேஷன் கடைகளும் திறக்கப்பட்டு அதன் மூலம் விநியோகம் செய்யப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசு புதுச்சேரி மாநிலத்திற்கு தேவையான உதவிகளை செய்து வருவதாக கூறினார். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது டெங்கு காய்ச்சல் இந்த ஆண்டு கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அரசு எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இலவச அரிசி வழங்கப்படும் சொல்லிருக்கீங்க, எந்த நிலையில இருக்கு சார்? எப்போ வழங்க போறோம்? ஏன்னா அறிவிச்சு ஒரு 2 மாதத்துக்கு மேல ஆகுது. விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. தீபாவளிக்கு ஒப்புதல் கொடுத்துறாங்களா சார்? ஒப்புதல் எப்பொழுதும் வாங்கிக்கணும். அது நிதி விட போறோம். அது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, விட போறோம். பணி நீட்டிப்பு கோரி அரசு மருத்துவமனையின் துப்புரவு தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசு பொது மருத்துவமனையில் கடந்த 7 ஆண்டுகளாக தனியார் நிறுவனம் மூலம் 92 துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வந்தனர். வரும் 1ஆம் தேதி முதல் ஒப்பந்தம் மற்றொரு தனியார் நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் 92 ஊழியர்களுக்கு பதிலாக வரும் 1ஆம் தேதி முதல் புதிய ஊழியர்களை நியமிக்க பணியாட்கள் எடுக்கப்படுகிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துப்புரவு பணியாளர்கள் 92 பேர் பணிகளை புறக்கணித்து அரசு மருத்துவமனை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஊழியர்களின் கோரிக்கை குறித்து கேட்டறிந்தார். பின்னர் அங்கிருந்த சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் சென்று பொறுப்பு இயக்குநர் செவ்வேல் மற்றும் மருத்துவ அதிகாரிகளுடன் ஒப்பந்த ஊழியர்கள் 7 ஆண்டுகளாக பணியாற்றி வருவதாகவும், அவர்களை நீக்கிவிட்டு புதியதாக ஆட்களை நியமிப்பது நியாயமல்ல என்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசி முடிவு எடுக்கலாம் என்று அவர் கூறினார். இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களை சந்தித்து முதலமைச்சருடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி வீடியோ காலில் நிர்வாணமாக வரச்சொல்லி மிரட்டல் விடுத்த வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த திருமணமான பெண் ஒருவர் சமூக வலைதளங்களில் ஆர்வமாக இருந்துள்ளார். குறிப்பாக ஷேர் சாட் என்கிற செயலியை பயன்படுத்தி வந்துள்ளார். அவருடைய அந்த ஐடியை பயன்படுத்தி ஒரு குரூப்பில் இணைந்துள்ளார். அந்த குரூப்பில் மற்றவர்களுடன் மெசேஜ் அனுப்புவது, வீடியோ ஷேர் செய்வது மற்றும் அந்த குரூப்பில் இருந்து அவருக்கு முகம் தெரியாத நபர் ஒருவருடன் அறிமுகம் ஏற்பட்டுள்ளதா. இதனையடுத்து அந்த நபருடன் அந்த பெண் வாட்ஸ்அப்பில் தனது எண்ணை பகிர்ந்துள்ளார். இருவரும் நட்பாக பேசி வந்துள்ளனர். முதலில் அந்த நபர் சகோதரி என்று பேசியுள்ளார். அவர் மீது நம்பிக்கையை ஏற்படுத்திய பின்பு காதலிப்பதாக கூறி அவரை ஆடையில்லாமல் வீடியோ கால் செய்யும்படி கூறியுள்ளார். அந்த வாலிபர் மீது உள்ள நம்பிக்கையில் அந்த திருமணமான பெண்ணும் ஆடையில்லாமல் வீடியோவில் தோன்றியுள்ளார். அந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்து வைத்துக்கொண்டு அந்த பெண்ணிடம் 10,000 ரூபாய் கேட்டு அந்த வாலிபர் மிரட்டியுள்ளார். அந்த பெண்ணும் அவரது மிரட்டலுக்கு பயந்து 6,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். மேலும் அவர் அந்த பெண்ணிடம் பணம் கேட்டு மிரட்டி வந்துள்ளார். இதனையடுத்து அந்த பெண் இணையவழி போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இணையவழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அந்த வாலிபர் வேலூரை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பது தெரிய வந்ததா. இதனையடுத்து வேலூருக்கு சென்று அந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர்.
அவர் பல்வேறு பெண்களுடன் ஆடை இல்லாமல் இதேபோல வீடியோ கால் வர சொல்லி அதனை ரெக்கார்ட் செய்து வைத்துக்கொண்டு பணம் கேட்டு மிரட்டி வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். அவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகளும் உள்ளதாக கூறப்படுகிறதா. இதற்கு அவர் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். புதுவை முத்தியால்பேட்டையில் காலையில் காணாமல் போன சிறுவன் சில மணி நேரங்களிலேயே போலீசார் கண்டுபிடித்து தாயிடம் ஒப்படைத்தனர். புதுவை முத்தியால்பேட்டை வாழைக்குளத்தை சேர்ந்தவர் வள்ளி. இவரது மகன் விக்ராந்த் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று காலை வழக்கம் போல தூங்கி எழுந்த விக்ராந்த் வீட்டில் இருந்து திடீரென்று மாயமானார். அக்கம் பக்கத்தில் வள்ளி மகனை தேடியும் எங்கும் அவர் கிடைக்கவில்லை. இதனால் பயந்து போன வள்ளி இது குறித்து முத்தியால்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். சிறுவன் காணாமல் போனது கேட்ட முத்தியால்பேட்டை போலீசார் பதற்றமடைந்தனர். இதனையடுத்து போலீசார் சிறுவனின் போட்டோவை மற்ற காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வைத்து தேடினர். நகர பகுதி முழுவதும் ஜீப், இருசக்கர வாகனம் ஆகியவற்றில் சிறுவனை தேடும் பணியில் போலீசார் மும்முரமாக ஈடுபட்டனர். இதனிடையே கடற்கரை சாலை அருகில் உள்ள பகுதிகளில் போலீசார் தேடிக்கொண்டிருந்த போது பாரதி பூங்காவின் இருக்கையில் விக்ராந்த் தூங்கிக் கொண்டிருந்ததை கண்டனர். அவரை எழுப்பி விசாரித்த போது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தன்னை யாரோ கடத்தி வந்து இங்கு விட்டுவிட்டதாக அவன் தெரிவித்துள்ளான். இதனையடுத்து விக்ராந்த் முத்தியால்பேட்டை காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது தனக்கு கடற்கரை பார்க் செல்ல வேண்டும் என்று ஆசையாக இருந்ததாகவும் தனது அம்மா திட்டுவார் என்பதால் கேட்க பயமாக இருந்தது என்றும் அதனால் தாயிடம் கேட்காமல் சென்றதாகவும் சிறுவன் கூறியுள்ளான். இதனையடுத்து சிறுவனுக்கு அறிவுரை கூறிய போலீசார் அவரது தாயிடம் ஒப்படைத்தனர். இச்சம்பவத்தால் முத்தியால்பேட்டை பகுதியில் சில மணி நேரங்கள் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்களிடமிருந்து திருடப்பட்ட 250 செல்போன்கள் உரியவர்களிடம் இணையவழி போலீசார் ஒப்படைத்தனர். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கடந்த 3 மாதங்களாக செல்போன் திருட்டு தொடர்பாகவும் மாயமானதாகவும் பல்வேறு புகார்கள் வந்தன. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்ததில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 250 செல்போன்கள் மீட்கப்பட்டன. அந்த செல்போன்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கோரிமேட்டில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நடைபெற்றதா. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமை தாங்கி உரிமையாளர்களிடம் செல்போன்களை ஒப்படைத்தார். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட சைபர் கிரைம் போலீசாரை அவர் வெகுவாக பாராட்டினார். காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி ஆகிய போலீசார் இதில் கலந்து கொண்டனர். பரிசு பொருள் அனுப்புவதாக கூறி பெண்ணிடம் 13 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நைஜீரிய வாலிபருக்கு புதுச்சேரி நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவர் சமூக வலைதளம் மூலமாக வெளிநாட்டை சேர்ந்த 2 பேருடன் நண்பராக பழகி வந்துள்ளார். அந்த பெண்ணுக்கு வெளிநாட்டில் இருந்து விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் அனுப்பியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே அந்த பெண்ணுக்கு வெளிநாட்டில் இருந்து விலை உயர்ந்த பொருள் வந்துள்ளதாகவும் அதற்கு வரி செலுத்த வேண்டும் என்றும் கூறி பல்வேறு தவணைகளாக 13,65,000 ரூபாய் மர்ம நபர்களால் பெறப்பட்டது. அந்த தொகையை செலுத்திய பின்னரும் அவருக்கு பரிசு பொருள் வரவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை எண்ணி அதிர்ச்சியடைந்த அந்த பெண் இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இது தொடர்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டது. இதில் நைஜீரிய நாட்டை சேர்ந்த எக்கோவோக்கோ, உச்சன்னா பேலர் பேட்ரிக் ஆகியோருடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததா. இந்த வழக்கில் பெங்களூருவில் பதுங்கியிருந்த நைஜீரிய நாட்டை சேர்ந்த உச்சன்னா பேலர் பேட்ரிக்கை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்ததா. இந்த வழக்கில் கைதான உச்சன்னா பேலர் பேட்ரிக் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 30,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். அதிமுக சார்பில் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அதிமுக முன்னாள் அவைத்தலைவர் மறைந்த பாண்டுரங்கனின் பிறந்த நாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி பிரம்மன் சிலை அருகே நடைபெற்றது. மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில கழக செயலாளர் அன்பழகன், அம்மா பேரவை செயலாளரும் முதலியார்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் கலந்து கொண்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்கள், ஏழை சலவை தொழிலாளி 3 பேருக்கு சலவை பெட்டிகள், ஏழை எளியோர் 3 பேருக்கு தையல் மிஷின் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் அதிமுக உரிமை உறுப்பினர் கார்டும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கல்மண்டபத்தில் நடைபெற்ற ஊட்டச்சத்து வார விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டார்.
புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி கல்மண்டபம் பகுதியில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் நடைபெற்ற ஊட்டச்சத்து வார விழாவில் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான சத்துணவின் முக்கியத்துவம் குறித்து விளக்கப்பட்டதா. மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு வளையலணி விழா நடைபெற்றதா. துறையின் திட்ட அதிகாரி நிர்மலா தேவி, மருத்துவ அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து மிகுந்த காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் இந்நிகழ்ச்சியின் போது காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. முதலியார்பேட்டை ஆலை வீதியில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கடலூர் சாலை பால்பூத் முதல் புவன்கரை வீதி பெட்ரோல் பங்க் வரை உள்ள ஆலை வீதியில் சுமார் 78 லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு சாலை பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜ், உதவி பொறியாளர்கள் பார்த்தசாரதி, முருகன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை சேந்தநத்தம்பேட் பகுதியில் உள்ள முதியவர்களுக்கு அமைச்சர் சாய் சரவணன்குமார் போர்வை வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் முதியோர் ஓய்வூதியம் பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகளை வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம் அங்கன்வாடி மையம், கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், கோனேரிக்குப்பம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றதா. இந்த நிகழ்ச்சிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள், சாய் தியாகராஜன், ஐயனார், முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கான்ட்ராக்டர் கொலை வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சானரப்பேட்டையை சேர்ந்தவர் பாபு என்கிற டி பாபு. இவர் மேட்டுப்பாளையம் தொழில்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகளில் டீ சப்ளை செய்ய நேற்று இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்தது. இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் சானரப்பேட்டை பகுதியை சேர்ந்த ரவுடி புளியங்கொட்டை ரங்கராஜன், பிரதீஷ், வினித், சரவணன் மற்றும் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 5 பேர் பாபுவை வெட்டுக் கொன்றது தெரியவந்தது. இதனையடுத்து மேட்டுப்பாளையத்தில் பதுக்கியிருந்த 5 பேரை போலீசார் நேற்றிரவு கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ரங்கராஜன் மற்றும் பாபுவுக்கு இடையில் ஊரில் யார் பெரியவன் என்பதில் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்துள்ளதா. இதில் ஒருவருக்கொருவர் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வந்துள்ளதா. இதனிடையில் ரங்கராஜன் சமீபத்தில் தான் சிறையிலிருந்து வெளியில் வந்துள்ளார். அப்போது போலீசார் அடிக்கடி அவரை அழைத்து விசாரணை நடத்தியும் வீட்டிற்கு சென்று சோதனை நடத்தியும் வந்துள்ளனர். பாபு தகவல் அளித்ததின் பேரில்தான் தனது வீட்டில் சோதனை நடத்துவதாக ரங்கராஜன் சந்தேகத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறதா. இதனால் ஆத்திரமடைந்த ரங்கராஜன் அவருடைய கூட்டாளிகளுடன் சேர்ந்து இந்த கொலையை செய்துள்ளனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய 3 கத்திகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பாகூரில் வாய்க்கால்களை தூர்வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். மழைக்காலம் துவங்க உள்ள நிலையில் மழை வெள்ள சேதங்களை தடுக்கும் வகையில் பாகூர் பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால் மற்றும் நீர்ப்போக்கு வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் குருவிநத்தம், சித்தேரி 2ஆம் நிலை பாசன வாய்க்கால், மேல்பரிக்கல்பட்டு ஏரி வாய்க்கால், ஆராய்ச்சிக்குப்பம் ஏரி வாய்க்கால், சடக்குளம் தாங்கல் வாய்க்கால், உச்சிமேடு தாங்கல் வாய்க்கால் உள்ளிட்ட பல்வேறு வாய்க்கால்களை தூர்வாரி சுத்தப்படுத்திட 7.26 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றதா. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து வாய்க்கால் தூர்வாரும் பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுத்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர்கள் ஜெயரமணன், நடராஜன், திமுக பிரமுகர்கள், விவசாயிகள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டையில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை தொடங்கியுள்ளது. முத்தியால்பேட்டை தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் சேர்க்கை முகாம் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்றது. இதில் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமை தாங்கி முகாமினை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ முன்னிலை வகித்தார்.
தொகுதி செயலாளர் ஆறுமுகம், ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் சரவணன், இளைஞர் அணி மாவட்ட தலைவர் ஹரி, வழக்கறிஞர் அணி பிரிவு நிர்வாகிகள் ஆறுமுகம், கிருஷ்ணராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. 5ஆம் ஆண்டாக சாரம் லெனின் வீதி சந்திப்பு மார்க்கெட் அருகில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் புரட்டாசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார், அன்பானந்தம், லாஸ்பேட்டை சிவாலய இளங்கோவன், ராஜ்பவன் ரவி பாண்டுரங்கன், தொழிலதிபர் விஜயராஜ், RGM சண்முகம், தியாகி மகன் புருஷோத்தமன், பிள்ளைத்தோட்டம் கனகராஜ், கொசப்பாளையம் ராஜேஷ், வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தி, வழக்கறிஞர் ஆறுமுகம், சிவமுருகன், ஆட்டோ முருகன், காவல்துறை சங்கரன், கேட்டரிங் ஜெயந்தி, ரம்யா பேட்டரி சர்வீஸ் உரிமையாளர் பாலாஜி, ராஜா ஸ்நாக்ஸ் ஐயப்பன், பிரகாஷ், பத்தர் குமார், சீனு, சேகரையர், சுஜித் என்கிற செந்தில் முருகன், புகழ் என்கிற ராமலிங்கம், ஆசாரி தியாகராஜன், செய்தி தொடர்பாளர் மக்கள் மொழி மீடியா சரவணன் மற்றும் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் கணேஷ் குடும்பத்தினர் அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7100 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 56,800 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 990 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தீபாவளிக்கு முன்பாகவே ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அரிசி வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். அரசு மருத்துவமனையில் துப்புரவு தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம், பணி நீட்டிக்க வலியுறுத்தல். பெண்ணை நிர்வாணமாக வரச்சொல்லி பணம் கேட்டு மிரட்டல், வாலிபர் கைது. முத்தியால்பேட்டையில் சிறுவன் மாயமானதால் பதட்டமடைந்த போலீசார், பூங்காவில் மீட்டு தாயிடம் ஒப்படைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.